லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. தக்காளி விலை உயர்ந்த வேகத்தில் குறைய தொடங்கியுள்ளது. அதன் விவரங்களை செய்தியாளர் முருகேசனிடம் கேட்கலாம். முருகேசன், நேற்றைய தினத்தில் வரத்து குறைவால தக்காளியோட விலை அதிகரிச்சிருந்தது. அரசு உரிய நடவடிக்கை எடுத்திருந்தாங்க பண்ணை பசுமை தீர்ப்பாயம் மூலமா. இந்த நிலையில இன்னைக்கு தக்காளியோடைய விலை குறைந்து காணப்படுகிறது. வரத்து அதிகரித்ததுதான் இதன் காரணமா? ராதா, சென்னை கோயம்பேடு காய்கறி மார்க்கெட் சந்தையில் விற்கப்படும் தக்காளியை விட அரசு செயல்படக்கூடிய பண்ணை பசுமை நுகர்வு கடையில் 20 ரூபாய் குறைவாக தக்காளி விற்கப்படுகிறது. வழக்கமாக தமிழகத்தில் ஆடி மாதம் என்றாலே காய்கறி விலை மிகவும் குறைந்து காணப்படும். சுப முகூர்த்த நாட்கள் இல்லை என்பதால் இந்த காய்கறி மற்றும் தக்காளி வெங்காய விலை மிக குறைவாக காணப்படும். நேற்றைய தினம் தான் ஆடி மாதம் தொடங்கியது. இந்த சூழ்நிலையில் வெளி மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய, அதாவது சென்னைக்கு வரக்கூடிய தக்காளி வரத்து மிகவும் குறைந்து காணப்பட்டதால் கடந்த 2 நாட்களாக தக்காளி விலை கிடுகிடு உயர்ந்தது. குறிப்பாக நேற்றைய தினம் சென்னை கோயம்பேடு மார்க்கெட் சந்தைக்கு 25 லாரிகள் மட்டுமே தக்காளி வந்தது. குறிப்பாக ஹிமாச்சல பிரதேசம், கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களிலிருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய தக்காளி மிகவும் குறைந்து காணப்பட்டதால் ஒரு பாக்ஸ் தக்காளி விலை நேற்றைய தினம் 1000 ரூபாய் விற்கப்பட்டது. இதனால் சென்னை கோயம்பேடு மார்க்கெட் சந்தையில் 1 கிலோ தக்காளி 80 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. வெளி சந்தைகளில் சில்லறை விற்பனையில் 100 ரூபாய் வரை தக்காளி விற்பனை செய்யப்பட்டதால் பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டார்கள். இந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் வெளி மாநிலங்களில் தக்காளி வரத்து அதிகரித்தது. குறிப்பாக நேற்றைய தினத்தை விட இன்றைய தினம் 40 லாரிகள் வரை தக்காளி வரத்து வந்ததால் சென்னை கோயம்பேடு மார்க்கெட் சந்தையில் 1 கிலோ தக்காளி 55 முதல் 60 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. இருப்பினும் நுகர்வோர் மிகவும் பாதிக்கப்படக்கூடாது. தக்காளி விலை எப்போதெல்லாம் உயர்த்தப்படுகிறதோ அப்போதெல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணை பசுமை கடைகள் நுகர்வோருக்காக தக்காளி விலை கட்டுக்குள் வரும் வரை குறைந்த விலை விற்பனை செய்து வாடிக்கை. அந்த சூழ்நிலை கருத்தில் கொண்டு நேற்றைய தினமே பசுமை பண்ணை கடை நுகர்வோர் தேவையான தக்காளி விற்பனை செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில் இன்றைய தினம் பாத்தீங்கன்னா சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பண்ணை பசுமை நுகர்வோர் கடையில் 1 கிலோ தக்காளி 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இந்த விற்பனை இன்னும் சிறிது நேரத்தில் தொடங்கி இருக்கிறது. மக்களுக்கு தேவையான தக்காளி எல்லாம் இங்கு விற்பனை செய்வதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது. ராதா, நேற்று தக்காளியின் விலை உயரத் தொடங்கியிருந்த நிலையில் இன்று தக்காளியினுடைய விலை குறைய தொடங்கியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலகநாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.